இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம். அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட் அண்ட் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் முக்கியமான பாம் அப்படின்னு என்னென்னா ஊரில் பாம் வைக்கிறது இல்லை, ரெண்டு ஊருக்கும் பிரச்சனை. ரெண்டு ஊருக்கு பிரச்சனையை சேர்த்து வைக்க ஒருத்தர் ரொம்ப முற்படுறாரு. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, ஸோ அதனால் இந்த கதை எப்படி முடிய போகுது, இந்த ரெண்டு ஊர் எப்படி சேர்ந்தாங்க, இதுக்கு நடுவில் பாலிட்டிஷியன், கலெக்டர், இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த படம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதான் இந்த கதை. லாஸ்ட்டில் இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, அதாவது காலப்பட்டி கம்மாப்பட்டி இந்த ரெண்டும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இந்த கதையை ஸ்டார்டிங் எடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு மயில் வரும். ஸோ மயில் ஊரில் எல்லாருக்கும் ஒரு இது கொடுக்கும், அதாவது எப்படி சொல்ல, அது விடுற சவுண்ட் வந்து இவங்க வந்து ரொம்ப பெரிய காட் பிளெஸ்டாக நினச்சிப்பாங்க. ஸோ நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அதை வச்சு இவங்க போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரில் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தோன்னா ரெண்டு பேராக பிரிகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த கதை. ரெண்டு ஊர் பிரிஞ்சக்கப்புறம் இப்போது இவங்க யார் இது பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன நினைக்கிறார், ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் தான் காளி வெங்கட். இப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இறந்தக்கப்புறம் இவற்றிலிருந்து ரிலீஸ் ஆகிற அந்த வாயு, அதாவது ஃபாட் குசுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அவர் இறந்தக்கப்புறம் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு சாமியாருக்கு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், அவர் தான் கடவுளாக கும்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவர் தான் கடவுள், ஹீரோ அவர் மாதிரி தான் இருப்பார். அர்ஜுன் தாஸ் வந்து முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா ஒரு இன்னசென்ட் கேரக்டர் லாஸ்ட் வரைக்குமே. ஸோ லாஸ்ட்டில் நிறைய விஷயம் நிறையா மாறும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கதையை நமக்கு சொல்லவே கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் நமக்கே புரிஞ்சிடும். சில பல இடத்துல காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹோம்லியான படம் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, வில்லேஜ் படம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு எப்படி அதை கொண்டு போயிருக்காங்கன்னா, அந்த நான் ஆல்ரெடி ஒரு படம் சொன்னேன்ல, அதாவது இந்த பெருசு அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி பாம், இவர் விடுற பாம் தான் அங்கே இதே. ஸோ இவருக்கு ஒரு கோயில் கட்டுற மாதிரி கட்டி அந்த அவரோட பெட்டக்ஸ்க்கு பின்னாடியே வச்சு இந்த இது மைக்லாம் செட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சவுண்டு வர அது வந்து ஒரு இன்னும் கடவுளோட உத்தரவு அப்படின்னு நினச்சி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம் கேட்டால் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒர்த்து தான். ஸோ நல்லா பொறுமையாக நீட்டாக ஹோம்லியாக, அதாவது ஒரு ஃபேமிலி படமாக போய் பார்க்குறதுக்கு ஒர்த்தாக எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SR கமெண்ட் ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.